தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்யாணி குடும்பத்திற்காக நன்மைகளுக்கு நன்றி. மகள் மூலவர் தலைமை வளர செய்யும் தொழில் ஆசிர்வதிக்கப்பட சமூகத்தை கூடல் உள்ள ஆணை நலன் வேண்டி ஆரோக்கிய அன்னை ஆலயப்பணி விரைவில் கட்டி முடிக்கப்பட விவசாயத்திற்கு ஏற்ற காலத்தில் நல்ல மழை வேண்டி இத்தருக்குள்ளே நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் முன்வைப்போம். இப்பரிய பிறந்தவரை ஒப்புக் கொடுக்க குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லா மகளிடமும் நான் எல்லாரும் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலைவாழ்வு கலைந்து செல்வாராக. உலகினி
திருநாள் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறது. மகிழ்ச்சி என்றாலே விருந்து. விருந்து என்ற சொல் இந்த பூமி உருண்டை சிகரங்கள் நொறுங்கி போகாமல் வைத்தியம் செய்யும் அருமருந்து. மாநில உறவு என்னும் வாழ்க்கை தொடர்போட்டம் வெற்றி பெற விருந்து என்ற கோலை கொடுப்பவரும் அதை பெற்றுக்கொள்பவரும் இதயத்தின் இனிமையை பகிர்ந்து கொள்கின்றனர். இன்றைய நற்செய்தியிலே இயேசு சீடர்களை பார்த்து நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். இயேசு அவர்களை வெறும் கூட்டமாகவோ கும்பலாகவோ பார்க்காமல் எளிய ஏழ்மை நிலையில் உள்ள ஆயனிலா ஆதரவற்ற நிலைமையை உணர்ந்தார். அந்த உணர்தலின் உயிர் பெற்று எழுந்த வார்த்தைகள் தான் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பது. கடவுள் நமக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொடுத்து பிறருக்கு உதவும் போது மட்டும்தான் வாழ்வின் உண்மையான மகிழ்வை கண்டுகொள்கிறோம். சந்தனமற்ற தியாகம் நிறைந்த பகிர்வால் பிறரை வாழ வைக்கும் மனிதர்களே தெய்வங்கள். இத்தகைய உன்னதமான பகிர்வு மனம் நம்மில் உருவாக தொடரும் கல்வாரி வழியில் பக்தியுடன் பங்கேற்கும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அதிகாரிகளாகி எங்களுடன் இருந்து உங்கள் கனிவிறக்கத்தை எங்கள் மீது கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 3 முடிய. தாமமாக இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களை நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குவீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுறவை உண்ணுங்கள், கொடுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஒன்று என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத வேதனை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வரும் வருவாங்க. பதிலரை பாடல். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றினீர். 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 ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றினீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றினீர். எல்லா உயிரினர்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் ஈரை அவற்றிற்கு உணவு அளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினர்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே,
வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 37 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது. எது வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் பிடிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூடியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானத்துவரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கை. இது ஆண்டவரும் அறிவார்கள். அதிகாரம் 14 வசனங்கள் 13 தொடங்கி 21 முடிய. இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள நன்மையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது மதிப்பு கொண்டார். அவருடைய உடல்நலமற்று இருந்தவரை குணமாக்கினார். மாலையான போது சீடரிடம் வந்து இவரிடம் பால நிலமாயிற்றே, நேரமாகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவரிடத்திலே அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவர்களிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை பொறுத்தவரையில் அவர் ஆணையிட்டார். அவர் 5 அப்பங்களை 2 மீன்களை எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று சீடர்களிடத்தை கொடுத்தார். சீடர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோருமே நாம் நிறைவாக இருக்கிறோமா வாழ்க்கையில? ஏன் நிறைவில் ஆண்டு என்ன குறை வச்சிருக்கிறார்? ஒருத்தருக்குமே ஏதாவது குறை, நிறைவுன்னு சொல்லுங்க. சரி, ஒருத்தருக்கு எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, கால் இருக்குது, சொத்து இருக்குது, நகை இருக்கிறது, பிள்ளைகள் என்ன வேணா வாங்கிக்கலாம், காசு இருக்கு, இப்படி நிறைவா இருக்கலாம். ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட நகைகள், ஏகப்பட்ட கார்கள், ஏகப்பட்ட விளையாட்டுகள். இப்படி அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? வாழ்வு நிறைவு என்று ஒன்று இருக்குமா? நிறைவா இருக்குமா? நான் இருக்கிறானா? ஒரு பேருக்கா எல்லா பொருள்களும் இருக்குதான் செய்யறாங்க. அவனும் தெளிவாக இருப்பது அது உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தும் கூட நிறைவில்லாமல், வாழ்வில் நிறைவில்லாமல் வாழ்கிறோட இருக்கதான் செய்யறாங்க. ஒன்று இல்லாதவன் நிறைவு கஷ்டம் தான். ஏன்னா உலக ரீதியான சில பொருட்கள் இருக்காது. அவனுக்கு என்ன இருக்காது? நல்ல உடை இல்லாமல் இருக்கலாம், உணவு இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம். அதனால அவன் நிறைவு காண்பது உலக ரீதியான நிறைவு. உலகத்தில் எல்லா விஷயம் எல்லாவற்றையும் கொண்டு இருக்கிறார்.
இருந்தாலும் அவங்களுக்குள்ளே நிறைவு. என்ன செய்யறது? அதான் இன்னைக்கு இந்த வாசகங்கள் நம்ம ஒன்றை சுட்டி காட்டுகிறது. அதாவது ஆன்மீக வெறுமை, நமக்குள்ள ஆன்மீக வெறுமை இருக்கிறது. எவ்வளவுதான் நாம் உலகம் சார்ந்த பொருட்களை கொண்டிருந்தாலும் கூட வாழ்விலே நிறைவு இல்லாமல் வெறுமையை உணர்கிறோம். என்னடா வாழ்க்கை. ஒருவர் ஒரு பெரிய பணக்காரர் அலுவலகத்தில் வந்தார். மதம் எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, என்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. பிள்ளைகள் 2 பேர். என் பிஸ்னஸை தமிழ்நாடு முழுக்க என் பிஸ்னஸ் இருக்கு, என் பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேங்கானுங்க. மனைவியும் சரியில்லை, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்கிறார். சார் என்ன இப்படி சொல்றீங்க? 2 பிள்ளைகள், பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. பங்களா மாதிரி இங்கே வீடு இருக்குது, கோயம்புத்தூர் வீடு இருக்குது, சென்னையில் வீடு இருக்குது, கார் இருக்குது, 3 பேருக்கு 3 கார் இருக்குது, மனைவிக்கு ஒரு கார் இருக்குது. என்னங்க அப்போ சந்தோஷமா இல்லைங்கிற எந்த மாதிரி சந்தோஷம்? நான் பார்க்கிற ஒன்று, நான் என்ன பார்க்கிறோம், ஒருத்தருக்கு சொத்தும் சுகம் இருந்தால் சந்தோஷம் கிடைச்சிடும் நாம் நினைக்கிறோம். அப்படிதான் அவரை நான் பார்த்தேன். அவரும் ஒன்று ஏதோ ஒன்று தேடுகிறார், ஏதோ ஒன்று அவருக்கு இல்லை. அது என்னதுன்னா அவருக்கு நிம்மதி இல்லை, யாரையும் நம்ப முடியல, குடியில நம்ப முடியல, முன்னாடியும் நம்ப முடியல. தூங்குறது கொண்டுருவாங்கன்னு பயம். பாருங்க, தூங்குற பொழுது நம்மளை உள்ளேயும் கொண்டாடி கொண்டுருவாங்களோன்னு பயம். இது ஏன் இப்போ பாசம் இருக்காத? இன்னும் நான் உணர முடியல, எங்களை பாசம் வச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். பிள்ளைகள் அப்படிதான் இருக்கான். ஏதோ சாப்பாட்டில் சாப்பிட்றோம், போகிறோம், இருந்தால் மனைவி போகிறாங்க, இருந்தால் பிள்ளைங்க போகிறாங்க, ஒரு திருச்சி கூட கிடையாது. வாரம் போகிறோம், தூங்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? உலகம் சார்ந்த பொருட்கள் அத்துணையும் இருந்தும் கூட அவனுக்குள்ளாக நிறைவில்லை. பார்த்தீங்களா? வெறுமையை உணர்கிறான். பார்த்தீங்க, அந்த வெறுமை, அதான் ஆன்மீக வெறுமைன்னு சொல்றோம். இப்போ அது எப்போ வரும் நமக்கு? நான் உதாரணத்துக்குள்ள காலையில் சொன்னேன், அதாவது ஒரு பசிக்கையோடு ஒருத்தர் இருக்கிறான். அப்போ அவனுக்கு போய் முன்னாடி விட்டு அவனுக்கு முன்னாடி இந்த சொத்து சுகம் எல்லாவற்றையும் நகையெல்லாம் வச்சாரா, அவன் அதை நிறைவு பண்ணுவானா? அவனுக்கு நிறைவு. அப்போ நாம் இந்த வெறுமையை அகற்றணும். இல்லைன்னா இந்த அமைதியின்மையை நாம் நீக்கணும்னா நமக்கு என்னதான் யாரால தான் முடியும்னா கடவுளுடைய ஆற்றலால் தான் முடியும். உலகம் ஏற்படுத்தியிருக்கிற இதெல்லாம் நமக்கு அந்த நிறைவை, இந்த வெறுமையை நீக்கக்கூடிய ஒன்று. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன போற போகும்பொழுது எல்லா சொத்தும் பிரிச்சுட்டு தான் போனான். சொத்துல குறையா அவன் என்ன வேணா வாங்கலாமே. அப்ப சொத்துன்னா அப்பா பெரிய பணக்காரன் அந்த நாட்டிலேயே. அப்ப பாதியை கொடுத்து வாங்கிட்டு போறான். என்ன பண்ண சொத்து தான், என்ன வேணா வாங்கிக்கலாம், எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கலாம், எங்க வேணா கண்டபடியெல்லாம் வாழ்க்கை வாங்கலாம், எந்த பொருளையும் காசு கொடுத்து வாங்கிடலாம். அவனுக்கு என்ன பாருங்க நிம்மதி. அப்போ நிம்மதி இல்லாம தான் நிறுத்துவாரான். அவன் எந்த அளவுக்கு போயிட்டான்னு சொல்லலாம், பண்டி மேய்க்க போயிடலாம். அங்கே போய் பண்டிகைக்குரிய உணவு கிடைக்கல. அப்போதான் இதெல்லாம் கொண்டு வச்சிருந்தேன், எனக்கு நிம்மதி இல்லை. பண்டி மேய்க்கிற உணவு எனக்கு நிம்மதி இல்லை. அவன் நிம்மதி எங்கே கிடைக்கும்? தந்தை இடத்துல தான் நிம்மதி கிடைக்க ஓடிவார். தந்தையே உங்களிடத்தில் நான் வேலை கரெக்டாக கூட இருக்கிறது. அப்போ நிம்மதியை கொடுக்கிறவர் கடவுள், நிறைவை கொடுக்கிறவர் கடவுள், வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறவர் கடவுள். நீங்க எவ்வளவு சம்பாதிங்க. இப்போ நீங்க டெய்லி பாக்குறீங்க எவ்வளவு நிகழ்வு. இது கூட நேரத்தோட முஸ்லீம் ஒரு கேள்விப்பட்டேன். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க. பணக்காரெல்லாம் இறந்துருப்பாங்க. எவ்வளவோ சொத்துக்கள். அதே நம்முடைய முன்னாள் முதல்வருக்கு இல்லாத இருந்தா இல்லை இறந்துட்டு போறேன் கோடி என்னென்ன கேன்சர்லாம் எங்க இருக்கு தெரியுங்க. கடைசி என்ன ஆகுது பாருங்களா. அப்போ ஒரு இறப்பு கூட ஒரு அந்த அம்மா விரும்புற மாதிரி இறப்போம் ஏற்படும். வாழ்க்கை முடிவு பாருங்க எப்படி இருப்பாங்க. அப்போ நிறைவு எங்க நாம் சம்பாதிக்கிற சொத்துல இல்லை. அதனால்தான் இப்போ மனிதன் நீ தெய்வமாக மாறுங்க. எப்போ தெய்வமாக மாற முடியும்? மனிதன் எப்படி தெய்வமாக மாறும்? குலத்தை சிந்திக்கிறதுக்கு ஒருத்தரத்தை பார்த்து தெய்வமாக முடியுமா? எல்லோருமே நல்லா
பழகி எல்லோருக்கும் நல்லதை செஞ்சு நல்லதே நிகழ்ச்சி பகிர்ந்து. இப்போ நற்செய்தியில் வந்து எல்லோரும் வயிறார உண்டனர். இப்படி வயிறார உண்ண முடிஞ்சது எல்லாருமே பகிர்ந்து கொண்டார்கள். ஆனா அங்க சொல்லப்படுறது 5 அப்பமும் 2 மீன் தானே. அப்போ எப்படி அப்படி பள்ளி பெருகிச்சு? இப்போ நீங்க வந்து உணவு கொண்டு வரேன், எல்லாரும் போறோம் ஒரு இடத்துக்கு, என்ன சாப்பிட்றதுக்கா இருக்கு என்ன தெரியாதான் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரே அம்மாவுடைய என்ன வந்து 2 ரொட்டி பண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லி, அப்போ என்ன சில பொதுவான சில செய்திகளை மனிதன் என்ன என்ன 50 செய்தி சொல்றேன். கடைசியில் அந்த 2 பண்ணுங்கிறது 100 பண்ணா மாறி எப்படி மாறும்? ஒருத்தரும் பண்ணு கொடுத்துருக்கீங்க. அப்போ இறை ஆற்றல் உங்களுக்குள்ளாக இறங்கி உங்களை சிந்திக்க வைத்து நாம் நம்ம எதிர்த்து கொள்வோம், பகிர்வோம். அதான் அந்த மனித தெய்வமாக மாறுகிறான். என்ன கொண்டு போக போறேன் யோசிச்சு பாருங்க. மூஞ்சி நான் முன்னிட்டு கேட்டு மனசுக்குள்ள வஞ்சகமும் பொறாமையும் பத்திரமும் வைத்துக் கொண்டு மனித உடம்பை சிதைத்துக் கொண்டு இவையப்படா கேட்காம அமுக்கலாம், இவையப்படா அனுபவம் அவனை கொள்ளலாம், இவையப்படா அதுமா அவன் எடுத்துக்கலாம், இவனை பற்றி நல்லது ரெண்டு இருந்தா அதை மோசமா சொல்றது. சில நேரத்தில் இந்த கிராம பகுதியில் வரும்போது நிறைய விஷயங்கள் இந்த சொல்லுவாங்க, கல்யாணம் பேசி வெளியே சொல்லிடாதீங்க, எதுக்கு என் பொண்ணு கல்யாணம் பேசி கொடுத்துட்டு வெளியே சொல்லிடாதீங்க, ரொம்ப நல்ல காரியம். ஐயோ வெளியே சொன்னா இல்லாதவங்களாம் இருக்கிற கல்யாணம் மாப்பிள்ளை மரவழியிலேயே முடிச்சு விட்டுப்பானா அப்படியா? அந்த மாதிரியா ஊர்ல இருக்காங்க. ஐயோ அப்படிப்பாங்க. எனக்கு கிராமத்துக்கு வந்து வரும்போது இப்படிதான் கிராமத்துல இருக்குமா? என்ன நம்ம சாதிக்க போறோம் கிராமங்கள்ல? கிராமம்னா அங்க நல்லா பாசம் இருக்கும், அங்க இருக்கும், பரவல் இருக்கும், அப்படிலாம் சொல்லிக்கிறோம். இப்படிலாம் இருக்குமாயா அப்படின்னு கேட்டோம். கிராமம் தான் மக்கள் வைக்கிறது இல்லை. அப்போ அப்படியே சொல்றாங்க, கல்யாணம் ஆளுங்கிற போது வந்து தப்போது அதுபடி தெரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த கலைக்கிறது ஒருத்தருதான் மரியா என்னத்தை கொண்டு போகிறான் இல்லாத சொல்லி நம்மகிட்ட தான் சோறு தந்துருப்பான். அந்த என்கேஜ்மெண்ட் வரும்போது சோறெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னச்சு அப்படிப்பாங்க, ஏதோ ஆசைப்பட்டு தான் கேள்விப்பட்டேன், ஒரு பையனோட பேசிட்டுருக்குறான் அப்படின்னா அது அவனுக்கு அது என்ன சந்தோஷம் அப்படின்னு அது அந்த அளவுக்கு மனித இன்னும் நம்முடைய வாழ்க்கையில காட்டு பிராணித்தனம் மரணியோ மாறலையோ இந்த காலத்தை பழைய ஏற்பாடு எடுக்கலாம். கண்ணுக்கு பல்லுக்கு ஒரு பல்ல உடைச்சா ஒரு பல்லு பட, ஒரு கண்ணை புகுந்தா ஒரு கண்ணை புகுந்து, ஒரு விதினா நீங்க ஒரு மீதி மீதி, 2 மீதினா 2 மீதி மீதி. அது பழைய ஏற்பாடு தான். இன்னொரு மாறலையோ அதே பழைய ஆண்டு தேச காலத்துல நீ பண்ணி நீ காணிக்கை செலுத்தப்படுவது அவனோட மனசாமியா போய் அப்படின்னு சொல்லுப்பா. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இயேசு காலத்துல. ஆனா அது ஏற்றில தான் இருக்குது, செயல்பாட்டில் இருக்குது. நம்ம இப்போ நம்ம ஒரு கணத்துல இருந்தால் மனிதனத்தை காட்டுமா? ஏற்றுவார் பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்தது இதுன்னு தெரியாம திருவிழா அறைகளுக்கு இப்படி சொல்றதுக்கு முடியுமா? திருவிழா அறைனா உன்னை குத்துறான், ஆணிக்கு அறையினா அவரை பார்த்து பிதாவே எங்கள் மன்னிச்சிருப்பான், நாங்கள் செய்வது இதுலேருந்து அறியாம நம்ம ஏசுனால வரைக்குதையா இதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இதுலேருந்து அறியாமல் செய்கிறார்கள். பாருங்க ஏசப்பா பாருங்க உங்களுக்கு கோபம் வரும். ஆனா ரசி எல்லாத்தையும் ஒரே இயற்கை பார்த்து சுற்றுலான்னு சொல்லுவீங்க அப்படின்லாம் ஆண்டு சொல்றாரு மணி. அதனால தெய்வமாகிறது மனிதனாக இருக்கிற பொழுது ஒரு மனிதன் தெரிஞ்சவன் தெய்வம் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம வந்து குளிக்கிற பல வரைக்கும் பகை வைத்திருக்கிறோமே. இந்த அம்பிகளை நிலரங்களில் இங்கே ஊர்ல இருக்கிற இந்த சாமி வந்தீங்களா புதுசா போயிட்டே இருக்குங்க, எங்களை இணைக்கிற வேலையில 10 வருஷமா சண்டை கொடுக்கறதுக்கு நீ வந்து இணைச்சு வேறோம் அப்படிங்க. அங்கேயும் அதானே போதும் அன்பியம் தீர்ப்பியம் அப்படிமா. கடைசியில பாருங்க என்ன கொண்டு போப்பாங்க 10 வருஷமா அவரே ஒரு ஆள் சொன்னாலும் கூட நான் மாற மாட்டேன். இவ்வளவு வைராக்கிய என்கிற சேர்த்துக்கு எவ்வளோ கடவுளே வந்தாலும் மாற முடியாது பாரு அப்படின்னு. அப்போ அப்படி கோயிலுக்கு அது வந்து வழக்கமாக பண்ணி ஒரு விஷயம் நான் கவர் பண்ணேன், நன்மை வாங்கிறதுலாம் கவர் மாட்டேங்கிறான். இதுதான் எந்த இது சேர்க்க. அப்போ இவரெல்லாம் இறக்குற பொழுது என்னத்தை கொண்டு போக போற?
இதுதான் இன்றைக்கு யதார்த்தமான சூழல். ஆனால் எட்டு சுரக்காய் உண்மையிலே பொருத்த மாட்டாங்க. எட்டு சுரக்காய் விவிலியம்ங்கிறது இந்தியத்தில் தான் இருக்கு கருத்துக்கள்லாம். அதை எப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும் அப்போதான் மனிதனுக்கு தெய்வமாகும். அது மட்டும் வந்தாச்சுன்னா இந்த சமூகம் எப்படியோ முன்னேறி விட்டுருக்கு. ஏன் மனிதன் அதுதான் அது கௌரவம்னு சொல்றாங்க. ஈகோன்னு இந்த நேரம் இந்த நான் கூட அடிக்கடி சொல்லுவேன். இந்த பெருமைக்கு எருமை பிதட்டல் எதற்கு, ஈகோ எதற்கு, வைராக்கியம் எதற்கு? நீ என்ன சார்ஜப்போ அதை வச்சு வைராக்கியம் ஒரு ஒரு மூஞ்சிய கொஞ்சமாக ஒரு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிட்ட எவ்வளோ அழகா இருக்கு இல்லையே. எத்தனை நாளைக்கு எப்படி அதான் ஆக சொல்றாரு, எத்தனை நாளைக்கு நான் உங்களோடு இருந்து இந்த செய்தியை சொல்ல கொண்டிருக்கிறேன். உங்களிடத்திலே நான் உங்களுக்கு போதனையை பதித்திருப்பதை விட சீரோன் மக்களிடத்திலே நான் போதனை செய்திருந்தேன் என்றால் அவங்க எப்படியோ மனமாறி அமாரியர்னு சொல்லுவாங்க தீர்சூதர் மக்கள். அவனுக்கு நான் இந்த உரையை ஆற்றியிருந்தேன் என்றால் அவன் எப்படியோ மனமாறி இருப்பான். போனி கொடுத்துருப்பான். போனின்னா மனமாறதுக்கு அடையாளம் போனி கொடுத்து. நான் உங்ககிட்ட வந்து 3 நாள் பேசிருக்கலாம். மக்களை பார்த்து இங்கே வதற்குள்ள அங்கே போயிருந்தா அவன் மாறி இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் சொல்றது போல இன்றைக்கும் திருச்சபையில எத்தனை திருப்படி, எத்தனை ஞானஸ்தானம், எத்தனை திருப்பாதை, எத்தனை தவக்காலம், எத்தனை மலையுறை, இதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. ஏதாவது எப்போ இது மாற்றத்தை கொடுக்கும் மக்களிடத்துல. ஆனா அதை செயல்படலையே. ஆனா அது வந்து அந்த அந்த ஆற்றல், இதே ஆற்றல், கடவுளுடைய ஆற்றல் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் பார்க்கிறது. நாம் அதை என்ன செய்கிறோம், செயல்படாமல் அதை நடத்தி கொடுக்கிறோம். எனவே இன்றைக்கு அதுதான் இந்த புதுமை எப்படி நடக்குதுன்னா மனுஷனுடைய உள்ளத்திலே புதுமை ஏற்படுத்துகிறார். அதனால சக்தி அப்படின்னா சக்தியை வந்து அங்கே என்ன புதுமை ஆக்குகிறார், இயேசு புதுமை ஆக்குகிறார். அது பார்த்த பார்வை, இந்த பார்வை அவனை கொள்ளுகிறது, மனசுல குத்துகிறது. ஐயோ நான் ஏமாற்றி படைச்சிருக்கிறேன், நான் ஏமாற்றி சுற்றி சேர்த்திருக்கிறேன். இவரை பார்த்து திருப்பான் அந்த ஒரே பாதியை வேலை கொடுத்துருவாங்க. ஏமாற்றி படைச்சிருந்தேன் நானும் திருப்பி கொடுக்குறேங்கிறான். அதான் புதுமை எங்கே? அந்த புதுமை எப்படி எங்க வருது? ஆண்டவரை பார்க்க மாத்திருக்காங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா வரணுமே. வரலையே. ஆண்டவருக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தார், நம்ம வீட்டில் இருந்தார், நம்மளுடைய வாசம் செய்கிறார், நம்முடைய பயணிக்கிறாருன்னா இந்த மாற்றம் நமக்கு ஏற்படணுமே. அவன் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி எனக்குள்ளே ஐயோ நான் பக்கணும், சண்டை போடணும், அசிங்கம் வைக்கணும், அவனை அவங்க காசு கொடுத்து தராமல் இருக்கணும், இப்படியெல்லாம் மனுஷனுக்கு தன்னை தானே சொல்லிட்டு அப்படின்னு மன்னிச்சுக்கோ. அப்படி பேசக்கூடாது, சண்டை போட்டக்கூடாது. இந்த உன் காசு இந்த திரும்பி வாங்கிக்கோ சொல்லி இப்படி ஒரு சூழலை, ஒரு விளைவை ஏற்படும். ஆண்டவர் நம்மை தொடரவில்லை, ஆண்டவர் நமக்கு வரவில்லை, ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை டச் பண்ணதுன்னா ஒன்றுமே மாற்றம். ஆகவே இருந்தது போல எப்பொழுது நின்று இருப்பதாக இதுதான் ஓடிட்டு அது ஆன்மீக வாழ்வா. அதனால தான் ஆன்மீக பெருமைங்கிறது. ஆன்மீகத்தில் நாம் பெருமையாக தான் இருக்கிறோம். ஆன்மீகத்தில் நாம் இன்னும் ஒரு முன்னேற்றத்தை காண முடியவில்லை. நமக்கும் கடவுளுக்கும் கேப்பு நீளமாக இருக்கிறார்கள். இப்போ குடும்பத்துக்குள்ளே பாருங்க, கணவன் மனைவி வந்து இன்னும் பார்க்க மாதிரி பார்த்துட்டே இருந்தாலும் குடும்பம் வருவான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், பிள்ளைகளும் அப்பாவும் இதெல்லாம் தான் நடக்குது. எப்படின்னா ஐடி கம்பெனி வேலை பார்க்கணும், நைட்டு வேலைக்கு போவோம், காலையில் வேலைக்கு போவோம். பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க. வேலைக்காரது பிள்ளைகளுக்கு பார்க்கறது உணவு கொடுக்குறது. இப்போ நான் கழிச்சு அப்பா யார் அம்மா யாருன்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியல. அதான் அப்பா கடையிறது மம்மி ஐ வாண்ட் அ ப்ரைஸ், ஒரு வேண்டுகோள். 1 மணி நேரமாவது ஒரு வாரத்துக்கு இன்னொரு பேச முடியாதா, பேசிட்டு தங்க முடியாதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு ஐடி கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய வாழ்க்கையை சூழல் மாறிக்கொண்டு ஆனால் வசதி இதுதான். ஆனால் அந்த மனித உறவு இல்லை, மனிதம் என்பது இல்லை. அவ்வளோ ஏசக்கூடிய மதிப்பீடுலாம் எங்கே ஓடிட்டே இருக்கும். சொத்து, சம்பாத்தியம், 4 பேர் நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் அழகாக உலகத்தில் இருக்கிற உயர்வு, உலகத்தில் இருக்கிற பெருமையெல்லாம் நிலையானது இல்லை. புனிதர்களை பாருங்கள், அந்த இறை ஆற்றலை கொண்டவர்களாக விளங்குறார். இது லாரன்ஸ் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் வந்து நெருப்பில் போட்டு அவரை வருப்பார், அரசனுக்கு வேடிக்கை பார்ப்பார். என் உடல் வந்து தின்பதற்கு ஏதுவாக வந்து தின்னும். அப்போ அவர் அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, உடல்
ரெண்டும் ஒண்ணுதான். சின்ன பிள்ளை அழகா சொல்லுவார், மழை பெய்யும் வானத்திலையும் மறுமையிலும் வானத்திலையும் சின்ன பிள்ளை சொல்வார். எனக்கு பெருமை என்னன்னா, இயேசுவை நான் பற்றி கொண்டேன். இவருக்கெல்லாம் சொல்ற செய்தி என்னன்னா, இவருக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு என்ன, அவங்க நம்ம தான் நன்றிடுறாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா, அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா, வீடு வேண்டாமா, விஜய் வேண்டாமா, எல்லாமே அவங்க இருந்து ஆலோசனை தான். ஆனால் பாருங்க, உலகம் என்று அது நிலையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது இல்லை. ஆனால் இறைவன் ஒருவர் தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. எனவே அவர் தான் இந்த செல்வம் வேண்டாம். இந்த மனநிலை எல்லோருக்கும் வரணும்னு தேவையில்லை. எல்லோருக்கும் வரணும். ஒரு காலகட்டத்தில் கடைசியில் தான் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளாக அவர் செய்கிற செயல்பாடுகள், கிறிஸ்துடைய மனிதனுக்கு எதிரான செயல்பாடுகள் உலகத்தையே சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் சொல்கிறேன். எனவே இந்த நாளிலே இந்த அச்சவாசம் மூலமான இதரவாசத்தின் இறைவன் சொல்லுகிற செய்தி என்னன்னா, அவர் தருகிற அந்த உணவு, அவர் சொல்லுகிற அந்த ஆற்றல், இறை ஆசை, அதை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அது நம்ம உள்ள பொங்கியதுல ஊற்று மாதிரி அது நம்ம உள்ள வந்ததுன்னா நிச்சயமாக நாம் வேற ஒன்று நினைவோம், நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை மாற்றிருக்கல. அதுக்காக நாம் விரிப்போம், திறந்து விசுவாசப்படுவோம். அன்பின் இறைவா, எங்கள் ஆரோக்கியமான இரவில் கட்டி எழுப்பவும் அதற்கு தேவையான பணவசதி பொருளுதவி செய்ய ஏவாவுமே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உலகெங்கும் பசியினாலும் வறுமையினாலும் வாடும் மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க இறைவா உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலை இறைவா, எந்த ஒரு துன்பமும் எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்காதபடி விசுவாசத்தின் நிலைக்கு நிற்க இறைவா உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள், திருத்தந்தை மற்றும் ஆன்மீக தலைவர்கள் இயேசுவின் பரிவோடு மக்களை வழிநடத்த இறைவா உம்மை
மன்றாட்டை கேட்டருளும். எல்லாவல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மதிப்போம். அன்பார்ந்தவரை நாங்கள் பொதுவாக வைத்திருக்கிற மன்றாட்டுகளெல்லாம் நம்முடைய வாரம் எங்களுடைய வாழ்வில் ஒரு ஆற்றலை இதே ஆற்றலை உணர்ந்த துறைகளாக மனிதநேயம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வந்தார். நாங்கள் கிறிஸ்துடைய நாமத்தில் கொண்டாடுகிறோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. பண்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சி மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. சகோதரரே, என்னுடைய துணைமானை பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு எதிராக ஜெபியுங்கள். ஆண்டவரே, புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் இருந்து பிள்ளையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்த வேண்டுகிறோம். ஆண்டியவரை காணிக்கையேற்று உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இவர்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தேவரான தந்தையே, அன்பான கிறிஸ்துவனியாக இந்நாளையவிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வார்த்தையாருடைய அனைத்தை வலித்து அவரை நியமிப்பதாக அனுப்பினி தூயாமையாளரிடத்தில் கண்ணியாக பிறந்தார். முதல் நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர கையில் இருந்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரடைகளோடு சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியோருடைய ஆவியை புரிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபடும் தம்மை கையிலிட்ட போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று சீடருக்கு அழைத்து கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். சீடருக்கு அழைத்து கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தர்மத்தை வைக்கும் பின்னத்தை கொடுக்கிறோம். திருமண என்ற ஊழியம் புதிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு பிள்ளைகளை தூயாவியாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நன்றாகிறோம். ஆண்டவரை உலகில் வரவேற்கும் ஒரு திரு அவை நினைவுகூர்ந்தரும் எங்கள் திருத்தந்தை 14 ஆயர்கள் மறைமாவட்ட பரிபாலகர் துணை மோட்டராஜன் எல்லா திருநிலைகளோடு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தார்கள். வீட்டிலிருந்து நோக்குடன் உங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமுக ஒளியில் ஏற்றிடும் அனைவர் மீது இரக்கமாக இறைவனின் தாயான மரியா, கணவரான யோசேப்பு, புதிய திருத்தூதர்கள், இந்த உலகில் வந்தவராயிருந்த புதியராகினவரோடு நிலை வாழ்வில் பங்கு கொடுப்பது பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்தேற்று வரவழைத்தார். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே உயாவியாரை ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் தொல்லைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அன்றாட நிறைவேற்றியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் நிலை பெற்று யாவரை பலக்கண்ணிலே நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி வேண்டும் என்பதற்காக இப்பதான் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு கொண்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் பிறரை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை எடுத்திருக்கிறார். என்னென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமைதிகளோடு இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு அனைவரும் பெற்றுள்ளோம். ஆண்டவரே, தேவனே, உலகத்தில் இருந்தவர்கள் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லி இரண்டும் என் ஆன்மா நல்லபடியும்.
எழுந்தே வர வேண்டும். நிறைவாய் அருளை தர வேண்டும். நிறைவாய் எழுந்தே வர வேண்டும். நிறைவாய் அருளை தர வேண்டும். நின்வழி சென்றிடும் வரம் வேண்டும். நின்வழி சென்றிடும் வரம் வேண்டும். நிம்மதி வாழ்வில் பெற வேண்டும். இறைவாய் எழுந்தே வர வேண்டும். நிறைவாய் அருளை தர வேண்டும். அன்பின் வடிவே ஆறாமுதே இன்பப் பெருக்கே பரம்பொருளே. இன்பப் பெருக்கே பரம்பொருளே. அள்ளும் பகலும் உனையே நினைத்து உருகும் வரமே தருவாயே. உருகும் வரமே தருவாயே. நல்லோர் தீயோர் எல்லா உயிர்க்கும் நலமே நல்கும் நாயகனே. நலமே நல்கும் நாயகனே. நானிலம் அனைத்தும் ஒருங்கே அனைத்தும் நல்லோர் இதயம் தருவாயே. நல்லோர் இதயம் தருவாயே. அருட்கனியே அருட்கனியே. கனி முதலே கனி முதலே. அகநிறைவே அகநிறைவே. ஆண்டவனே அகயிருள் நீக்கி அருளொளி காட்ட அருள் பெரும் சுடரே வாராயோ. இறைவாய் எழுந்தே வர வேண்டும். நிறைவாய் அருளை தர வேண்டும். என்னை படைத்தாய் இதயம் தந்தாய் எண்ணில் நிறைவாய் அன்பிலேயே. என்னில் நிறைவாய் அன்பிலேயே. எந்தன் எண்ணம் சொல்லி சேரை என்றும் முறைவாய் முழுமுதலே. என்றும் உறைவாய் முழுமுதலே. எளியோ தாழ்ந்தோ வழியோ வாழ்வில் நலமே நல்கும் நாயகனே. நலமே நல்கும் நாயகனே. வாழும் அருள் இதயம் தருவாயே. பொன்னருள் இதயம் வருவாயே. அருட்கனியே அருட்கனியே. கனி முதலே கனிமலரே. அகநிறைவே. ஆண்டவனே அருளிருள் நீக்கி அருளொளி காட்ட அருள் பெரும் சுடரே வாராயோ. இறைவாய் எழுந்தே வர வேண்டும். நிறைவாய் அருளை தர வேண்டும். என்னை படைத்தாய் இதயம் தந்தாய் எண்ணில் நிறைவாய் அன்பிலேயே. எந்தன் எண்ணம் சொல்லில் செயலில் என்றும் முறைவாய் முழுமுதலே. எளியோ தாழ்ந்தோர் வறியோர் வாழ்வில் நலனேற்ற அருள்வாயே. தன்னலமின்றி பிறக்கென வாழும் பொன்னருள் இதயம் அருள்வாயே. அருட்கனியே கனி முதலே அகநிறைவே. ஆண்டவனே அகயிருள் நீக்கி அருளொளி காட்ட அருள் பெரும் சுடரே வாராயோ. இறைவாய் எழுந்தே வர வேண்டும். நிறைவாய் அருளை தர வேண்டும். அன்பார்ந்த சகோதரரே, இந்த வழிபாட்டை சிறப்பாக வழிநடத்திய வந்து கபரியல் அன்பியம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய கரங்களை திரட்டி கபரியல் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக 9/8/26 திருப்பதியை வழிநடத்துறவங்க வந்து ரஃபீல் அறிவிக்கப்படணும். ஒரு சில அறிவிப்புகள் குடியரசுக்கு பாமநாயக்கப்பள்ளி 6ஆம் தேதி குடியேறி அது எல்லாரும் தெரியும். சிறப்புகளில் கலந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஒரு கடிதம் வந்தது எப்படின்னா, இந்த நாகர்கோவிலில் குளித்துறை மலை மாவட்டத்தில் சுல்தான் மலைன்னு ஒரு இடம்,
அங்கே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதான். அதில் இந்த வாகனம் கனரக வாகன ஓட்டுநர்கள் இப்போ பங்கில் இருந்தால் அனுப்பி வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தி பொழுது அங்கே போய் அந்த கனரக வாகன ஓட்டுநர் அந்த எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் நேர்ந்தா கடிதம் வந்தது. அப்படி சுக்கான் கடையில் அந்த டைசஸுடைய இன்ஜினியரிங் காலேஜ் அதில் வாகனம் கனரக வாகனம் நிறைய இங்கிலீஷ் மீடியத்தில் வச்சுருக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜில் வச்சுருக்கிறாங்க. அப்படி எல்லாம் தெரிஞ்சவர்கள் நீங்கள் கைட் பண்ணுங்க. நம்முடைய பங்கில் 28 நாம் திருவிழா தொடங்குகிறோம். 6ஆம் தேதி நிறைவேறுகிறது. நோட்டீஸ் வந்தோம்னா நம்மளுக்கு அறிவிப்போம். நிற்போம். மன்றாடுவோமாக்கே. ஆண்டவரே, விண்ணக கொடையால் மீட்கப்பட்ட நாங்கள் உங்கள் முடிவில்லா உதவி உங்கள் இருப்பையில் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையாசீர் பெற்று சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. கன்னி மாதாவே சரணம். மாபாவம் என்னை மேவாமல், மாபாவம் என்னை மேவாமல், காவாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசிலவனமும் இயேசுவின் உள்ளமும் மாதரித்தவரால் நோவுற கண்டோம். மாசிலவனமும் இயேசுவின் உள்ளமும் மாதரித்தவரால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். இதயமே இரக்கமாயிரும். இதயமே எங்கள் மேலும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இதயமே எங்கள் மேலும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்களும் நமது ஊரின் பாதுகாப்பும் நம்மை பாதுகாக்கின்ற ஆரோக்கிய தாயே, எங்களுக்காகவும் அகில உலகிற்காகவும் வேண்டிக் கொள்ளும். ராயப்பரை, சின்னப்பரை, சூசையப்பரை, சபையாரே, எங்களுக்காகவும் அகில உலகிற்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்தோனியாரை, இன்னாசியரை, அனைத்து புனிதர்களை புனிதைகளே, எங்களுக்காகவும் அகில உலகிற்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய்
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் நம் இல்லத்தையும் அன்பாலும் விடுதத்தாலும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.